ஆடி முதல் வெள்ளிக்கு சக்கரை பொங்கல் பண்ணலாமா? குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு சிறுபருப்பை கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை போகிற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம ஊற வச்ச பச்சரிசி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 1/2 கப் அளவுக்கு நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியிலேருந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 விசில் போல் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தாலே போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை காய்ச்சலையும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கல்லெல்லாம் இருக்கும். நல்லா கலந்துட்டு ஒரு சிட்டிக்கை போல் பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டா நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பொங்கலில் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். அம்மனுக்கு படையலை போட்டுற வேண்டியதான். ஈஸியாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.